இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏன் தப்பு பண்ற? கஞ்சா குடிச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா? சாப்பிட்டியாடா? அண்மையில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் போதைப் பொருள் வழக்கில் கைதான நிலையில் மொத்த நெட்வொர்க்கும் சிக்கியது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் சிலர் ரெடிட் ஆன்லைன் செயலி மூலம் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக அண்மையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் கல்லூரி மாணவர்கள் 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் கடந்த 1.5 வருடங்களாக ஓஜி கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கியும் நண்பர்களுக்கு விற்பனையும் செய்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் துக்ளக் அலிகானின் போனை போலீசார் சோதனை செய்த போது தான் போதைப் பொருள் உட்கொள்வதை தானே வீடியோ எடுத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் துக்ளக் அலிகான் உள்பட அவரது 6 நண்பர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இவர்களுக்கு போதைப் பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கிறது என போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்போது இதே வழக்கு தொடர்பாக ராயப்பேட்டையை சேர்ந்த நவாஸ் முகமது மற்றும் அவரது மகன் அசாருதீன் ஆகிய இருவரையும் போலீசார் அண்மையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பாங்காக்கில் இருந்து ஓஜி கஞ்சா ஆர்டர் செய்திருப்பதும், போலீசாரிடம் சிக்காமல் இருக்க டார்க் வெப் VPN பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. வங்கி மூலமாகவோ ஜிபே ஆகியவை மூலமாகவோ பணம் அனுப்பினால் சிக்கிக் கொள்வோம் என்பதை அறிந்து கிரிப்டோ கரன்சி மூலமாக போதைப் பொருள் கும்பலுக்கு பணம் அனுப்பி வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஓஜி கஞ்சாவை விமானம், கப்பல் மற்றும் கொரியர் மூலமாக சென்னைக்கு கடத்தி வந்து பின்னர் வாட்ஸ்அப், டெலிகிராம் குழுக்கள் மூலம் விற்பனை செய்து வந்துள்ளனர். 1 கிராம் ஓஜி கஞ்சாவை 1500 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய் வரை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதுவரை தனிப்படை போலீசார் 19 நபர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து 410 கிராம் ஓஜி கஞ்சா, 28,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக வெளிநாட்டில் இருந்து போதைப் பொருள் கடத்தும் அந்த முக்கிய நபரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.